எல்லாம் போட்டு வச்சு நம்ம கையெல்லாம் கூட பார்த்தோம்னா தோள்பட்ட வலிக்கும். இவ்வளவுதான் நடக்குமே தவிர கையும் கூடாது, நம்ம நினைச்சுன்னு போன காரியமும் கூடாது. அங்க போகும்போது நினைத்து போகும் செயல் பகவத் தரிசனம் ஒன்றாக இருக்க வேண்டும். பெரிய பெருமானுடைய திருக்கண் மலர்த்தி ஒன்றாக இருக்க வேண்டும். இது தவிர வேறொன்றையும் நாம நினைச்சுன்னு போக வேண்டியதில்லை. ஆனா பின்ன எதுக்கு அந்த தூண் வச்சிருக்குன்னா, மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே. குலசேகர பெருமாள் பிரார்த்திக்கிறார், இந்த மனத்தூணை பற்றி கொண்டு நின்று பெருமானுடைய கண்கள்லேருந்து புறப்பட்டு விடுகிற கிருபா வெள்ளம், அந்த வெள்ளத்துல நான் அலண்டு போய் அந்த வெள்ளத்துல சிக்கிண்டு தகிக்காம நின்று கொண்டு பெருமாளை சேவிக்க வேண்டும். அதுக்குத்தான் திருமண தூண்கள் கட்டி வச்சிருக்கா போல். நாம தெற்கு வாசல் வழியா உள்ள போறோம். பகவான் தெற்கு நோக்கி சேனிச்சிருக்கார், நாம வடக்கு நோக்கி போறோம் இல்லையோ. அங்கிருந்து அவருடைய கண்கள்ல இருந்து ஒரு வெள்ளம் ஓடி வரும். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி 2 காவேரி இருக்கட்டும், இந்த இடத்துல 3வது பிரவாகம் ஓடி வருது. அவர் கண்கள்லேருந்து ஓடி வருகிற கிருபை என்னும் பிரவாகம். தென்திருக்காவேரியில் நீச்சல் போட்டுடலாம், வடதிருக்காவேரியில் நீச்சல் போட்டுடலாம். ஆனா கிருபா பிரவாகத்திலே நீச்சல் அடிக்க முடியாது. அவனை சேவிக்க நான் எதிர்த்து போறேன்னு இல்லையோ, உள்ளேந்து வெளியில 6 ஓடி வருதா, அதில் நான் தத்தளிச்சு போயிடுவேன், என்னால் நிற்க முடியறது இல்லை. அப்ப நின்றுண்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு பிடிச்சுக்கணும் இல்லையோ. அதுக்குத்தான் இந்த 2 தூண்களையும் கட்டி வச்சிருக்காளே தவிர மற்ற ஏது பிரயோஜனத்துக்கும் அல்ல. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், இருளுரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி எனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவழங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிலகள் என்னுகளோ கழிக்கு நாளே. இந்த கருமணியான பெருமானை கண்டுகொண்டு இந்த கண்ணிலகள் என்று கழிக்கும் என்று குலசேகர பெருமாள் திருமுடிய ஆரம்பத்தில் பிரார்த்திக்கிறார். சேஷசய லோச்சனாமிருத நதீரையா குலித லோலமானா நாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயமந்தரங்கம் அபியாம. பெருமானுடைய திருக்கண்களிலிருந்து கிருபை ஓடி வருகிறது. அதுல தத்தளிக்காம நின்று சேவிக்க வேண்டும்னா அப்ப அந்த கண்ணுக்கே ஏற்றம். நம் போன்ற தாழ்ந்தவர்களை கூட கட்டாட்சிக்க கூடிய கிருபை. அதனால சங்குடு சக்கரம்னு சொன்னாள், பங்கைய கண்ணான்னு சொன்னாள். விரோதி யார் வந்தாலும் போக்குறதுக்காக சங்குடு சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கார். விரோதி தொலைச்சிட்டா போருமா, வேணுங்கிறத கொடுக்கணும் இல்லையோ. அஜீர்ண வியாதி 3 மாசமா துன்பப்பட்டு இருந்தேன், அது போனாதான் சக்கர பொங்கல் சாப்பிட முடியும். அஜீர்ண வியாதி தொலைக்கணும், சக்கர பொங்கல் கொடுக்கணும். வியாதியை முதல்ல தொலைச்சிட்டார். ஒரு வைத்தியர் வந்தார், கிடுகிடுன்னு மருந்து கொடுத்தார், வியாதி தொலைஞ்சு போச்சு. அவர் சக்கர பொங்கல் தரமாட்டார், அது திருவல்லிக்கணிக்கு தான் போகணும். ஏன்னா நமக்கு வியாதி தொலைஞ்ச ஒரு இடத்துல சுவாமி வியாதியை தொலைச்சிரே சக்கர பொங்கல் கொடும்னா இது தேவையில்லை, ஏதோ மருந்து எழுதி கொடுக்கலாங்கிறதுக்காக கொடுத்தா நீர் என்ன அடுத்தது கேட்குறீங்கன்னா அது மற்றொரு இடத்துக்கு போகிற இல்லையோ. பகவான் அப்படி இல்லை. நம்முடைய அனாதி கால கர்மங்கள் வினைகளாகிற அஜீர்ணம் அது வியாதி. இந்த வியாதியை போக்கிறதுக்கு இங்கே பிடிச்சுட்டு இருக்கார். சங்கோடு சக்கரமேந்துன் தடக்கையன், சங்க சக்கரங்களை வச்சுன்னு வியாதியை தொலைச்சிருவார். வியாதி போயிடுத்தே, இனிமே அனுபவிக்கிறதுக்கு சக்கர பொங்கல் வேணுமேனா பங்கைய கண்ணான் கண்களை அனுபவிக்கிறதே தான் சக்கர பொங்கல் சாப்பிட்றா போலே. அப்ப நமக்கு இல்லாததை தொலைச்சி விட்டுடுறார். அனிஷ்டத்தை தொலைப்பதும் அவன், இஷ்டமாகிற போக்கியத்தை கொடுப்பதும் அவன். அனிஷ்டத்தை தொலைக்கிறதுக்கு பரிகரங்களாக சங்க சக்கரங்களை ஏந்தி இஷ்டத்தை கொடுப்பதற்காக தாமரை கண்களை பிடித்துள்ளார். அதைத்தான் இந்த பாசுரத்தில் சங்குடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடனி வர வேண்டும். அப்ப சங்க சக்கரங்களை சற்று குறிப்பெடுத்துதுங்கோ. சங்க சக்கரம் இருப்பது நம்முடைய அனாதிகால வினைகளை தொலைப்பதற்காக, கர்மத்தை தொலைப்பதற்காக பெருமான் பற்றியுள்ளான். அழகுக்கு பற்றியுள்ளான், ஆபரணமாக பற்றியுள்ளான், நம் விரோதிகளை தொலைப்பதற்காகவும் பற்றியுள்ளான். இதே அபிப்பிராயத்துல தான் வெள்ளைச்சுரு சொங்கடு ஆழியேந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினுடைய புள்ளைக்கடாகின்ற வாற்றை காணீர்னு சொன்னார். அப்ப நமக்கு எது விரோதி? எந்த விரோதியை பகவான் தொலைக்கப் போகிறார்? அகங்கார மமகாரமே விரோதி தான், காமக்ரோதங்கள் விரோதி தான். இதைத்தான் விரோதி ஸ்வரூபம்னு சொல்லுகிறார்கள். அர்த்த பஞ்சகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். மிக்க இறைநரையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பிராபியஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம்னு 5. பரமாத்மஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய உண்மை நிலை என்னான்னு தெரிந்து கொள்ளுவது. ஜீவாத்மஸ்வரூபம் நம்முடைய இயற்கை தன்மையாதுன்னு தெரிந்து கொள்ளுவது. உபாயஸ்வரூபம் பகவான் அடைவதற்கு வழி ஏதுன்னு தெரிந்து கொள்ளுவது. பிராபியஸ்வரூபம் எதை அடைகிறோம், அடைந்து அனுபவித்தல் ஏதுன்னு தெரிந்து கொள்ளுவது. விரோதி ஸ்வரூபம் அதை அடைய ஒட்டாம இத்தனை நாள் எது தடுத்துன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப 5 கேள்விகளுக்கு பதில் தெரியணும். நான் ஆறு, பகவான் ஆறு, அவனை எப்படி அடைய போறேன், அடைஞ்சு என்ன பண்ண போறேன், இத்தனை நாள் ஏன் அடையலை, எது தடுத்துன்னு இருக்கு.
இந்த 5 கேள்விகளுக்கு பதில் தேவை. அப்ப பரமாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுனுட்டு ஜீவாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுனுட்டாலே பகவானுக்கு சேஷபூதன் ஜீவாத்மாங்கிற ஞானம் ஏற்படுகிறது. ஞானமயனாய் ஆனந்தமயனாய் சேஷபூதனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு ஒரே பயன் யாது? பகவான் அடைந்து அனுபவிக்க வேண்டிதான். அப்ப எப்படி அனுபவிக்க வேணும்னு உபாயத்தை தேடுகிறேன். அந்த உபாயத்தை அனுஷ்டிக்க போறச்சே தான் தெரியறது, இது இத்தனை நாளா அடைய ஒட்டாம ஏதோ ரொம்ப பிரபலமா தடுத்துன்னு இருந்தது போல் இருக்கு. அந்த விரோதி ஏதுன்னு தெரிந்து கொள்கிறேன். விரோதியை போக்க வேண்டும். விரோதியை நம்மால போக்கினோட முடியுமா? பகவான் தான் போக்க வேணுமான்னா விரோதி இந்த பாசுரத்துல எங்க இருக்குன்னு பார்ப்போம். அது எப்படி போக்குறாருன்னு பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழியுள் செங்கநீர் வாய் நகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் குடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகுன்னார். உங்கள் எங்கள் தங்கள் என்னென்னமோ ஒரு சொல்லி பாசுரத்தில் எதுக மோகன மாறாத பாடியிருக்காள் ஆண்டாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து முதல்ல இந்த மாதிரி சொல்லலாமா? பாகவதர்கள்லாம் சேர்ந்து இருக்கிறச்சே வசுதைவ குடும்பகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாவரும் கேளீர்னா கேளுங்கோ இல்லை அந்த இடத்துல. யாவரும் கேளீர்னா அனைவரும் நமக்கு உற்றார்கள்ங்கிற பொருள்ல வந்திருக்குது. யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தான். யாவரும் கேளீர், எல்லாரும் வேண்டிவாதான். அப்புறம் என்ன உங்கள் எங்கள்? நீ நானும் முதல்ல பிரிச்சு பேசலாமாண்ணா? சுவாமி திருக்குமாரத்தி பேசினதை விட்டுடுங்கோ. இதுக்கு முன்னாடி இவர் தகப்பனாரே இப்படித்தான் பேசிட்டு போனார். அதனாலதான் இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம். இது திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் பாடினாரோ இல்லையோ, அது என்ன மறுபடியும் எங்கள்னு பிரிச்சுட்டார். இப்போ இந்த இடத்துல உங்கள் புழக்கடை தோட்டத்தின்னு பெண் சொன்னா அவர் முன்னாடியே எங்கள்னு விட்டார். அவர் எங்கள்னு சொன்னதை இவர் உங்கள்னு முடிச்சுட்டார் போல் இருக்கு. 2 பேருமே பிரிவினவாதிகளா இருக்காளே. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிட்டு இருக்காளோ இல்லை யாரும் ஏதோ பிரிவினவாதம் பிரிவினவாதம். இப்போ இங்கே ஆண்டாள் பிரிச்சுட்டா. இப்போ உங்கள்னு ஒத்தி தாப்பனார் சொல்லிட்டு இருக்கார், எங்கள்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கார். உங்கள் எங்கள் பிரிக்கவே கூடாது, எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கடைசி பாட்டில் மட்டும் கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்லிட்டு 14வது பாசுரத்தில் வரைச்சே உங்கள் எங்கள்னு பிரிக்கலாமா? இந்த உங்கள் எங்கள்னு எப்போ பிரிப்போம் தெரியுமா? அகங்கார மமகாரங்கள் மனசில் இருந்தால் தான் உங்கள் எங்கள்னே பிரிப்போம். அப்போ ஆண்டாள் திருவுள்ளத்தில் அகங்காரமா, ஆண்டாள் திருவுள்ளத்தில் மமக்காரமா? அப்ப அகங்கார மமக்காரங்கள் விரோதிங்கிறது உங்கள் எங்களை பார்த்தால் தெரிகிறது. இந்த விரோதியை கழித்து கொடுக்க போவதாரு? சங்குடு சக்கரமேந்தும். அதனாலதான் இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம். இது திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் பாடினாரோ இல்லையோ, அது என்ன மறுபடியும் எங்கள்னு பிரிச்சுட்டார். இப்போ இந்த இடத்துல உங்கள் புழக்கடை தோட்டத்தின்னு பெண் சொன்னா அவர் முன்னாடியே எங்கள்னு விட்டார். அவர் எங்கள்னு சொன்னதை இவர் உங்கள்னு முடிச்சுட்டார் போல் இருக்கு. 2 பேருமே பிரிவினவாதிகளா இருக்காளே. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிட்டு இருக்காளோ இல்லை யாரும் ஏதோ பிரிவினவாதம் பிரிவினவாதம். இப்போ இங்கே ஆண்டாள் பிரிச்சுட்டா. இப்போ உங்கள்னு ஒத்தி தாப்பனார் சொல்லிட்டு இருக்கார், எங்கள்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கார். உங்கள் எங்கள் பிரிக்கவே கூடாது, எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கடைசி பாட்டில் மட்டும் கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்லிட்டு 14வது பாசுரத்தில் வரைச்சே உங்கள் எங்கள்னு பிரிக்கலாமா? இந்த உங்கள் எங்கள்னு எப்போ பிரிப்போம் தெரியுமா? அகங்கார மமக்காரங்கள் மனசில் இருந்தால் தான் உங்கள் எங்கள்னே பிரிப்போம். அப்போ ஆண்டாள் திருவுள்ளத்தில் அகங்காரமா, ஆண்டாள் திருவுள்ளத்தில் மமக்காரமா? அப்ப அகங்கார மமக்காரங்கள் விரோதிங்கிறது உங்கள் எங்களை பார்த்தால் தெரிகிறது. இந்த விரோதியை கழித்து கொடுக்க போவதாரு? சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான். தான் கையில் பிடிச்சிருக்கிற சங்க சக்கரங்களை கொண்டுதான் நம்முடைய அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் பகவான் தொலைக்க வேண்டும். அகங்காரம்ங்கிறது யாது, மமக்காரம்ங்கிறது எதுங்கிறதை கீழே ஒரு நாள் சுருக்கமா சொல்லியிருக்கேன். புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்திலே பெய்முல நஞ்சுண்டுங்கிற சமயத்தில் பேய் மூல பிரகிருதி, அவளுடைய 2 மார்புகள் உண்டு, அகங்கார மமக்காரங்கள். அதை முடிக்கிறான்ங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தேன். ஆனா அகங்கார மமக்காரம் என்னதுங்கிறத நாம் அப்ப பார்க்கல. இந்த உங்கள் எங்கள்ங்கிறது பிரிக்கிறது நியாயமா? ஆண்டாள் ஏன் பிரித்திருக்கிறாள்ங்கிறத பார்ப்போம். அகங்காரம்னா ஏது? அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே ஸ்வமிதியா மதி. அகமல்லாத தேகத்தில் அகமான ஆத்மாவை ஏறிட்டு கொள்ளுகை அகங்காரம். தேகமே ஆத்மா என்று நினைத்தால் அதுக்கு அகங்காரம்னு பேர். அந்த அகங்காரம் கூடாதுங்கிறத ஏன் சொல்றாள்னா, ஆத்மஸ்வரூபம் தெரிந்து கொண்டவன் அகங்கார கிரஸ்தனாக மாட்டான். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோ, அப்ப அகங்காரத்தால பிடிக்கப்படும். இந்த ஸ்வரூப ஞானம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதை பத்தி நம்ம பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள்ங்கிறத விண்ணப்பிக்கிறேன். ஏன் நாம அகங்கார மமகாரத்தால சிரமப்படுறோம்னு பார்ப்போம். அதை எப்படி அவித்யை அஜ்ஞானம் நடத்துறதுங்கிறத பார்ப்போம். இதுல இருந்து வெளியில சங்கொடு சக்கரம் நம்மளை எப்படி கொண்டு வருதுங்கிறத பார்ப்போம். இந்த விஷயத்துல எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆண்டாள் ஏன் உங்கள் புழக்கடைன்னு பாடினாள்ங்கிறதையும் பார்த்துருவோம். அகங்காரம்ங்கிறது தன்னதல்லாத தேகத்தில் தான் என்கிற புத்தி பண்ணுதல். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா திருமந்திரத்திலே ஓம் நமோ நாராயணாயாங்கிற 3 சப்தங்களோ இல்லையோ, அல்ல நமஹா நாராயணாயா ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல ஓங்காரத்தை பார்க்கும். ஓங்காரத்தை பிரித்து கொண்டோம்னால்
சாதாரணமா ஓம்ங்கிற பிரணவத்தை பத்தி சதஸ்யமாக எல்லார் முன்னிடையிலையும் சொல்வதற்கு இயலாது. ஏன்னா அது சாஸ்திரத்தினுடைய தேரிய பொருளா இருக்கிறபடியாலே ஆச்சாரியனிடத்துல சமாசயனம் பண்ணிக்கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் ஆகி அவரிடத்துல உபதேசம் பெற்று தனித்தன்மையா தனிமையா உட்கார்ந்து கேட்டுக்க வேண்டியதை தவிர, அதனால பொதுப்படையான அர்த்தங்களை மட்டும் தெரிவிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் இப்போ ஓம் ஓம்னு சத்தம் கண்டே இருக்கு பாருங்க, அதுவும் செய்வதே கூடாது. அது எங்க உட்கார்ந்து எப்போது சொல்ல வேண்டுமோ அப்போது மட்டும்தான் சொல்ல வேண்டுமே தவிர, மற்றபடிக்கு நீங்க நமோ நமகா சொல்லிங்கோ, அது யாரும் வேண்டான்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஜாகிரதையாக பயன்படுத்த வேண்டும். அந்த எழுத்துக்களை பிரித்து கொள்வோம். அதாவது மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி என்று பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். 3 எழுத்துக்கள் உண்டு, அதுல 3 மாத்திரைகள் உள்ளன. 3.5 மாத்திரை, 3 எழுத்தா கூட 3.5 மாத்திரைகள் கொண்டது. மாத்திரைன்னு அடியேன் சொல்றது நம்ம சாப்பிட்றோமே அதை பற்றி படியேன் சொல்லிட்டு இருக்கல. நம்ம தமிழ்லாம் சின்னது 1 மாத்திரை 2 மாத்திரை, சம்ஸ்கிருதத்தில் மாத்திரைன்னா அளவு, கால அளவு. ஒரு எழுத்தை எவ்வளவு காலத்துக்கு உச்சரிக்கிறோமோ அந்த காலத்தின் அளவைத்தான் மாத்திரைன்னு சொல்லுகிறார்கள். அதில் 1 மாத்திரை ஹ்ரஸ்வமாக இருந்தால் இத்தனை மாத்திரை, தீர்க்கமாக இருந்தால் குறிலா இருந்தால் இத்தனை மாத்திரை, நெடிலா இருந்தால் இத்தனை மாத்திரைன்னு சொல்கிற முடியும். அதனால் இந்த 3த்துக்கும் சேர்த்து மொத்தம் 3.5 மாத்திரைகள் அ உ ம என்னும் 3 எழுத்துக்களாக பிரியும். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதத்தை பெருமாள் 3 தயிர்த்தாழியாட்டம் வைத்து கடைந்தாராம். இது ரிக்வேதம்ங்கிற தாழி, இது யஜுர்வேதம்ங்கிற தாழி, இது அதர்வ சாமவேதம்ங்கிற தாழி. இந்த 3 தாழியில் இருக்கிற தயிரை நன்றாக கடைந்து 3 வெண்ணெய் திரட்டினார். அந்த வெண்ணெய்கள் அத்தனையும் சேர்த்து விட்டார். 3 வெண்ணெய் அகார உகார மகாரம், அ உ மாங்கிற வெண்ணெய். இந்த 3 வெண்ணையும் சேர்த்துட்டார். ஓம்ங்கிற பிரணவம் கிட்டித்து. ஓங்கார பிரபவா வேதாக. அந்த ஓங்காரந்தான் பல்லாண்டுக்கெல்லாம் பல்லாண்டாய் மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய் பகவானையே காட்டி கொடுப்பதாக இருக்கும். அதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது ஏது? அ உ ம. அ பகவானை சொல்லும், ம ஜீவாத்மாவை சொல்லும். ஊவை பத்தி அப்புறம் சொல்றேன். ஆ பரமாத்மாவை சொல்லும், மா ஜீவாத்மாவை சொல்லும். அப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள யாரோட ஞானம் முன்னாடி இருக்கு? பரமாத்மாவுக்கு. ஆ தானே முன்னாடி இருக்கு, மா பின்னாடி தானே உள்ளது. அப்ப ஜீவாத்மாவை பத்தி பின்னாடி சொல்லியிருக்கு, பரமாத்மாவை பத்தி முன்னாடி சொல்லுது. ஆ என்கிற எழுத்து அவ ரக்ஷணேன்னு தாத்து. ரட்சிப்பவன் எவனோ அவன் அகாரத்தாலே சொல்லப்படுகிறான். ஆஹா, இது ஒற்றை எழுத்து சொல். ராமஹா கிருஷ்ணஹா கோவிந்தா கேசவஹான்னு சொல்றா போலே ஆஹா அப்படிங்கிறது ஒற்றை எழுத்து சொல். ஆஹா என்றால் ரட்சிக்க கூடியவன். ரட்சிப்பவனால் அனிஷ்டங்களை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன். நம்முடைய அனிஷ்டத்தை எல்லாம் தொலைக்கிறார், நமக்கு வேண்டி இஷ்டத்தை கொடுக்கிறார். அப்படின்னுட்டா சுவாமி, அடி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விரோதி இருந்தார், அவர் போகணும்னு நினச்சிருந்தேன், பெருமாள் கொன்னுடுவர் இல்லையோ. எனக்கு ஒரு நாள் பங்களா வாங்கணும்னு ரொம்ப இஷ்டமாக இருந்தது, பெருமாள் பண்ணிடுவர் இல்லையோ. அதானே நான் அப்போலேன்னு சொல்லிட்டு இருக்கீர்னா, அந்த இல்லை. அவர் அபிப்பிராயப்படி நமக்கு எது அனிஷ்டமோ அதை தொலைப்பர், அவர் அபிப்பிராயப்படி நமக்கு எது இஷ்டமோ அதை கொடுப்பர். இது நம்ம அபிப்பிராயப்படி அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுத்துட மாட்டார். அதனால அவரக்ஷணேன்னு தாத்து ரட்சிக்கிறார், அனிஷ்டம் கொடுத்து இஷ்டம் தொலைக்கிறார். அ ம மன ஞானே மன அவபோதனேன்னு தாத்து. மகாரம்ங்கிறது 25வது அக்ஷரம். இது ஏன் ஜீவாத்மாவை சொல்றதுனால், ஞானமுடையவன் ஜீவாத்மா, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா. தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர்ன்றதுனால் 24 தத்துவங்களை காட்டிலும் உயர்ந்தவர், வேறுபட்டவர் 25வது தத்துவமான ஜீவாத்மா. 24 தத்துவங்கிறது அச்சித் தத்துவம். அதாவது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, 20. அதுக்கப்புறம் 1 மனசு, அதுக்கு முன்னாடி அகங்காரம், அதுக்கு முன்னாடி மகான், அதுக்கு முன்னாடி பிரகிருதி. ஆக மொத்தம் 24 தத்துவங்கள். பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இவ்வுயிரை பிறகிருதி மானாங்கார மனங்களே என்று ஆழ்வாருடைய பாசுரம். இந்த 24 தத்துவங்களும் தாழ்ந்தவை அச்சித்து. இது எல்லாத்தையும் அபராப்பிரகிருத்தின்னு சொல்லுகிறான். பூமிராபோ நலோவாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே வராம் பூயே மகாபாகோ வித்தி. ஏ மகாபாகோ தடக்கையனே அர்ஜுனனே, இது இத்தனையும் என் சொத்துன்னு தெரிந்து கொள். 24 தத்துவங்களும் என் சொத்து. அது அத்தனைக்கு ஞானம் கிடையாது, ஜடப்பொருள், ஞான சூன்யம், எல்லாம் அச்சித்து. சைத்தன்யம்ங்கிறது ஞானம். சித்துன்னு சொன்னா சைத்தன்யம் உடையவன் சித்து. ஆச்சித்துன்னு சொன்னால் சைத்தன்யம் இல்லாதது அச்சித்து. அப்ப ஞானமுடையது ஜீவாத்மா, ஞானம் இல்லாதது அச்சித்துன்னு தேர்ற சொல்லு. 24 தத்துவங்களும் அச்சித்து. அந்த அச்சித்தால் ஆக்கப்பட்டது தான் தேகம். நம்ம உடம்பு இந்த 24 பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தானே. அப்ப இந்த சரீரமும் அந்த அச்சித்துக்குள்ள சேர்ந்தது தான். அச்சித்துக்கு ஞானம் கிடையாது.
அதை காட்டிலும் வேறுபட்டது எது? ஞானமுடைய தத்துவம். அப்ப 24 காட்டிலும் வேறுபட்டது 25வது தத்துவம். ம என்னும் எழுத்து சம்ஸ்கிருத வர்ணமாலையில் 25வது எழுத்து. கவர்கன் சவர்கன் டவர்கன் தவர்க்கம் பவர்க்கம் வர்க்கம் கா சா டா தா ப என்ன 5 25 எழுத்தொல்லியோ. கா 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 கானா சா 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 ஜானியா டா 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 டானா தா 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 தானா ப ப ப ப ம. அப்ப 25வது எழுத்து ம. 25வது எழுத்தான மகாரத்தாலே 25வது தத்துவமான ஜீவாத்மா சொல்லப்படுகிறார். ம என்னும் எழுத்து 25வதா இருக்கிறதுனாலே 25 சொல்றார். சாமி அது மட்டும் போராதே, அப்ப 24வது எழுத்து 24வதா சொல்லலாமா, 20வதா சொல்லலாமான்னு அப்படி மட்டுமல்ல. மான்கிற எழுத்து ஒரு தாத்துவிலிருந்து பிறக்கிறது. மன ஞானே மன அவபோதனே 2 ஆகாரம் ஆத்மாவுக்கு. இப்போ மன ஞானே தான் அஞ்ஞானமாகவே இருப்பர், மன அவபோதனே தான் ஞானம் உடையவனாக இருப்பர். அவரே ஞானமா இருக்கார், அவருக்கு ஞானம் உண்டு. அவர் ஞானமா இருக்கார்னா ஞான ஸ்வரூபன்னு அர்த்தம். அவருக்கு ஞானம் உண்டுன்னா மற்ற பொருட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய தர்மபூத ஞானம் உண்டுன்னு அர்த்தம். அவர் ஞானமாய் அவருக்கு ஞானம் உடையவராக இருக்கிறார். இது ஆத்மஸ்வரூபம். இந்த மகாரத்துக்கு அர்த்தம் பார்க்கறச்சேவே தாத்துவிலிருந்தே என்ன அர்த்தம் புரியுறது? இது அச்சித்தான தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர்ங்கிறது அக்ஷரத்திலே தெரியுது. அப்போ மகாரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நம்ம உடனே என்ன சொல்லணும்? சுவாமி நான் தேகம் இல்லை, இதான அடுத்த வார்த்தையா இருக்கணும். ஏன்னா மாங்கிறது 24 காட்டிலும் வேறுபடுத்துறது. மகாரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சு தினப்படி எங்க பார்த்தாலும் ஓம்னு எழுதி பேசிகிட்டே இருப்பா. பேசிட்டு எழுந்திருந்த உடனே கோச்சுப்பா. ஏன் சுவாமி கோவிச்சுக்கிறீரேன்னா, அம்மா இது நான் நித்தியப்படி கார்த்தால 108 தடவை ஓம் எழுதுகிற வழக்கம். அது முடிஞ்ச உடனே சூடா பானை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், அதை கொடுக்கலே கோவிச்சுக்கிறேனேன்னா. இப்போ தானே மனஜானே மன அவபோதனே மகாரம்ங்கிறது 24 விட வேறுபட்டது. ஞானஸ்வரூபன் ஞான குணக்கன் எல்லாம் சொன்னீரே. ஆனால் நீர் சாப்பிட வேண்டிய பானை உடம்புன்னா சாப்பிட போகிறது, ஆத்மாவா சாப்பிட போகிறதுன்னா. சாமி இந்த உபன்யாசம்லாம் எனக்கு வேண்டாம், ஓம் எழுதுவேன் உடனே சாப்பிடணும் இப்படின்னு சொல்கிற முடியும். சாப்பிட்றது கூட தப்பு இல்லை, சரீரத்தை பார்த்துன்னு தான் ஆகணும். அது 5 நிமிஷம் நேரம் பொறுத்து போச்சுன்னா உடனே கோவிக்கிறோம் பாருங்க. அப்போ ஓமும் தெரியல மகாரமும் தெரியலேன்னு அர்த்தம். இந்த தேகாத்மாபிமானம் சுலபத்தில் ஆருக்கும் போகாது. அவ்வானவர்க்கு மவ்வானவர் அடிமையன்னு உவ்வானவர் உரைத்தார்னு சொல்லுவார்கள். அப்ப ஆங்கிறது பரமாத்மாவை சொல்லும், மா ஜீவாத்மாவை சொல்லும். மகாரத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன? தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர்னு புரிகிறது. விடலோகாச்சாரியர் தெரிவித்தார், அகங்காரம் என்னும் ஆர்ப்பை தொடைத்தால், அகங்காரம்ங்கிறது இவங்கிட்ட மூடின்னு இருக்கிற ஒரு பெரிய ஆர்ப்பு, அந்த ஆர்ப்பை தொடைத்தால் அந்தரங்க ஸ்வரூப நிரூபகம் தாஸ்யம். இந்த ஜீவாத்மாவுக்கு எது அந்தரங்கமான ஸ்வரூப நிரூபகம்? ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படியிலே தாஸ்யம் ஜீவாத்மாவுக்கு அந்தரங்க ஸ்வரூபம். ஜீவாத்மா மற்றதை காட்டிலும் வேறுபட்டதுன்னு தெரிஞ்சுட்டோமே. எவ்விதத்தில்? ஞானத்தாலே வேறுபட்டது. மற்றதற்கு ஞானம் கிடையாது, இதற்கு ஞானம் உண்டு, வேறுபட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதோட மட்டும் போராது. ஏன் போராதுங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். நன்னா கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்து கேட்டுன்னா தான் புரியும். கதை நேற்றுக்கு ராமபிரபாவம் நன்னா கேட்டுடும் இல்லையோ, அது கதை வாஸ்தவம். கதைன்னா உண்மைதான், அதடி இல்லைன்னு சொல்ல வரல இப்போ. ஆனா அந்த மாதிரியும் கேட்டுக்கணும், அப்பப்போ கொஞ்சம் கட்டமா இருக்கிறதையும் கேட்டுக்கணும். ஏன்னா கட்டத்தையே இல்லாம கதையே சொல்லிட்டு போட்டோம்னா எல்லாருக்கும் நாள் முடிஞ்சு போடும். உங்களுக்கும் நாள் முடிஞ்சு போடும், எனக்கும் நாள் முடிஞ்சு போடும். யாருக்கும் சாஸ்வதம் இல்லை, ஸ்திரம் இல்லை. அப்ப இருக்கிற நாளைக்குள்ள சொல்லிட்டோங்கிற திருப்தி உபன்யாசுக்கு வேணும். இருக்கிற ஞானங்களை கேட்டுட்டோங்கிற திருப்தி கேட்பவர்களுக்கு வேணும். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அ பரமாத்மா, ம ஜீவாத்மா, இந்த 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? இப்ப ஆ ம 2 எழுத்து மட்டுமே பிரணவத்தில் இருந்ததுன்னு வச்சுங்க. ஏன் பிரணவம் பிரணவம்னு சொல்லுகிறோம் தெரியுமா? பிரகர்ஷேன பிரகர்ஷ பிரகர்ஷம்ங்கிறது நன்கு ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறான். இத்தாலே பகவான் பிரகர்ஷமாக ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறபடியால் பிரணவ நுஸ்துதவுன்னு தாத்து பிரணவன்னு இருக்கிறதுல நான் நடுவில் வருது இல்லையோ, நு ஸ்துதவ் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது நா என்னும் எழுத்து கொடுக்கும். பிரகர்ஷேன நன்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அனேன இந்த ஓம் என்னும் பதத்தாலே பரமாத்மா நன்கு ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறான். அப்ப எத்தால் பரமாத்மா நன்கு ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறானோ அது பிரணவம் என்னும் பத்தியிலே கொள்ள வேண்டும். அப்ப ஆ பரமாத்மா, மா ஜீவாத்மா, ரக்ஷகன்னு புரிஞ்சு போச்சு. சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன், அச்சித்தை காட்டிலும் உயர்ந்தவன், ஞானமுடையவன் ஆத்மான்னு தெரிகிறது. இப்ப இந்த 2 பேருக்கு சம்பந்தமே இல்லையே. ஏதான் ஒரு வகையில தொடர்பு படுத்தணும் இல்லையோ. ஒருத்தரை இன்னொரு வஸ்துவோட தொடர்பு படுத்தணும்னாலே வேற்றும உருபு வரணும். வேற்றும உருபுன்னு சம்ஸ்கிருதத்தில் விபக்தின்னு சொல்றோம், தமிழ்ல வேற்றும உருபுன்னு சொல்றோம். இப்ப நான் சொன்னேன், கடிகாரம்னு சொன்னேன். இந்த இடத்துல கடிகாரம் இருக்கு. நான் கடிகாரம், நான் கடிகாரம், நான் கடிகாரம், நானா கடிகாரம்?
நான் கடிகாரம் இல்லை. அப்ப ஏதானு மாத்தணும். என்ன? என்னுடைய கடிகாரம் அப்படின்னா சம்பந்தம் வருது. என்னுடையங்கிறது வேற்றுமை உருபு. நான் முதல் வேற்றுமையில சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் எதுவும் ஒத்து போகாது. நான்கிறது முதல் வேற்றுமை உருபு, கடிகாரம்ங்கிறது முதல் வேற்றுமை உருபு. ரெண்டு பிரதமா விபக்தியில சப்தம் சொன்னால் சம்பந்தமே தோணாது. புஸ்தகம் இருக்குன்னா என்னுடைய புஸ்தகம், என்ன கூட்டின்னு போங்கோன்னா நான் கூட்டின்னு போங்கோ, நான் கூட்டின்னு போங்கோன்னா இந்த வடக்கேன்னு சில பேர் தமிழ் தெரியாத வந்து நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்கா பாருங்க, அது அந்த மாதிரி தான் கடைசியில் இருந்துரும். அதனால நான் இல்லை, என்னை கூட்டி கொண்டு போங்கள், இக்காரியம் என்னால் செய்யப்பட்டிருக்கிறது, என்னுடைய புத்தகம் அப்படின்னு ஏதோ விபக்தி சேரணும், ஒரு வேற்றுமை உருவு சேர வேண்டும். ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இதெல்லாம் தமிழ்ல இருக்கிற வேற்றுமை உருவுகள். இப்ப அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் தொடர்பு ஏற்படணும்னால் ஏதாவது ஒரு வேற்றுமை உருவு நடுவில் இருக்க வேண்டும். அப்பதான் ரெண்டு பேருக்கு சம்பந்தமே வரும். அதுக்காக ஏறி கழிந்த சதுர்த்தி, இதில் சதுர்த்தி ஏறி கழியும். முமுட்சுப்படியினுடைய ஆரம்பத்தில் தெரிவித்தால் இதில் அகாரத்திலே ஆ என்னும் எழுத்தில் சதுர்த்தி ஏறும். சதுர்த்திங்கிறது நான்காவது விபக்தி. ராமஹ ராமாய, பரதஹ பரதாய, பிராமணஹ பிராமணாய, வைஷ்ணவஹ வைஷ்ணவாய. வைஷ்ணவாயன்னு சொன்னா நாலாவது வேற்றுமை உருபு. ஐ, ஆல், கு, ராமனுக்கு பரதனுக்கு லக்ஷ்மணனுக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அதே போல அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு, அகாரவாச்சனுக்கு பரமாத்மாவுக்கு அவ்வளவுதான் இங்க இருக்கு. இப்போ மா இந்த பக்கம் இருக்கு, கொஞ்சம் தேவையில்லை. இப்போ ஒருபடி மேல வந்திருக்கும். ஏன்னா முன்னாடி இருந்தது பகவான் ஜீவாத்மா, இப்போ பகவானுக்கு ஜீவாத்மா. ஒரு ஆயா சேர்த்துள்ள அந்த இடத்துல. ஆனா ஆயா அவங்க இல்லையே. ஓம்ங்கிற இடத்துல ஆ இருக்கு, ஊ இருக்கு, மா இருக்கு. ஆவும் ஊவும் கூடித்துன்னா ஓ நா ஜீவாத்மா. ஒரு ஆயா சேர்த்துள்ள அந்த இடத்துல. ஆனா ஆயா அவங்க இல்லையே. ஓம்ங்கிற இடத்துல ஆ இருக்கு, ஊ இருக்கு, மா இருக்கு. ஆவும் ஊவும் கூடித்துன்னா ஓ நாகும். இம்மு கூடி போச்சு, மா கூடித்துன்னா ஓம் நாயிடும். சாமி நிர்பாட்டு ஏதோ சதுர்த்தி ஏறித்து நீரே அங்க எங்கேயுமே காணுமே. ஆ ஊ சேர்த்தா ஓ ஆயிடுத்து, ஆயாவே இல்லையேன்னா வரணும். அங்க வர வேண்டிய அவசியம் எதற்குன்னால் மேல சப்தம் எப்படி இருக்கு, ஓம் நமோ நாராயணாயான்னு இருக்கும் இல்லையோ. அங்க நாராயணாயாங்கிறது நாராயணா கூட்டல் சதுர்த்தி விபக்தி நாராயணாய. நான்காவது வேற்றுமை நாராயண சப்தத்தோட கூடியிருக்கு. அப்ப நாராயணாயான்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அந்த நாராயண நாமத்துக்கு பிரதிநிதி சுருக்கம் அ. ஓம்ல இருக்கிற ஆங்கிறது சுருக்கம், அதனுடைய விரிவாக்கம் தான் நாராயண. அப்ப நாராயண ஆ ரெண்டும் ஒரே அதிகாரியத்தான் குறிக்கிறது. நாராயணங்கிறதுக்கு மேல ஆயங்கிற வேற்றுமை உருவு ஸ்பஷ்டமா வந்திருக்கும் இல்லையோ. சம்ஸ்கிருதத்தில் சட்டப்படி பார்த்தால் அந்த ஆய இங்கும் இருக்க வேண்டும். ஏன்னா அதற்கு பிரதிநிதியாகத்தான் இந்த இடத்துல இருக்கிறபடியாலே அங்க இருக்கிற ஆய இங்கேயும் வர வேண்டும். ஆனா வரல. அந்த இடத்துல பார்த்தா ஸ்பஷ்டமா இல்லையோ இல்லையோ. மேல இருக்கிற நாராயணாயாங்கிறது ஸ்பஷ்ட சதுர்த்தி, வியக்த சதுர்த்தி. ஆனா இங்க ஆக்கு மேல இருக்கிற ஆயாங்கிறது லுப்த சதுர்த்தி. லுப்த சதுர்த்தின்னா குறைஞ்சு போயிடுத்து, அந்த இடத்துல அது இல்லேன்னு இருக்கு. சுபாம்சு லுக்கு அப்படின்னு ஒரு சூத்திரம், அதே வியாக்கரண சூத்திரப்படி சுபாம்சு லுக்கு சூத்திரத்தின்படி இது குறைஞ்சு விடுத்துன்னு. அதேன்னு இப்ப நம்ம பார்க்க வேண்டாம். என்ன விஷயமும் புரியாது, எதுவுமே புரியாது போடும். அதனால அகாரத்துக்கு மேலே ஆயா வரணும். ஏன் வருகிறதுனால் மேல நாராயணாயான்னு இருக்கு, அந்த ஆயா இங்க வந்துதான. கீழே ஒரு விஷயம் தெரிவித்தேன். தமிழ்ல ஒண்ணு எழுதுறோம்னு சொன்னா கருப்பான, நீளமான, குட்டையான, வாயும் வயிறுமான குடம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே குடத்தைன்னு சொல்லணும்னு வச்சுங்கோ. அந்த குடத்தை வாங்கிடுவான்னா நீளமான குடம், கருப்பான குடம், வாயும் வயிறுமான குடம், கருப்பான நீளமான வாயும் வயிறுமான வேலைப்பாடோட கூடின குடத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லிடுவோம். அதே அந்த குடத்தால் ஜலந்தூக்குன்னு சொல்லணும்னு வச்சுங்கோ, அப்படியே தான் நம்ம வச்சுப்போம். கீழே சொல்லிருக்கிற வேற்றுமை எல்லாத்தையும், அதாவது கருப்பான, நீளமான, வாயிரும் வயிறுமான வேலைப்பாடோடு கூடிய குடத்தால் ஜலந்தூக்குன்னு சொல்லிடுவோம். அப்ப குடத்தைன்னு சொல்லச்சேவும் குடத்தால்னு சொல்லச்சேவும் முன்னாடி இருக்கிற அடமொழி எதையுமே நம்ம மாத்தலையோ இல்லையோ, அது அப்படியே தானே இருந்தது. ஆனா சம்ஸ்கிருத பாஷை அதுல மாறுபட்டது. நாம குடத்தைன்னு சொல்லணும்னால் அப்ப கீழே இருக்கிற எல்லாம் ரெண்டாவது வேற்றுமையில வரணும். குடத்தேன்னு சொன்னது தித்வியா பக்தி. அப்போ நீலத்தை வேலைப்பாட்டை வாயும் வயிறுமான தன்மையை உடைய குடத்தை வாங்கி கொண்டு வான்னு சொல்லணும். குடத்தால் ஜலந்தூக்குன்னு சொல்ல வேண்டும் என்னால் அப்ப நீலத்தாலே வாயும் வயிறுமான தன்மையாலே பல பெற்றிருக்கிற வேலைப்பாட்டால் செய்யப்பட்ட குடத்தால்னு சொல்லணும். எங்க வேற்றுமை உருபு கடைசியில மாறித்துன்னா அந்த உருபு கீழே இருக்கிற விசேஷனம் எல்லாத்திலையும் மாறி ஆகணும் இல்லையோ. இது அந்த பாஷைக்கே இருக்கிற தனிச்சிறப்பு. அதனாலதான் எழுதுறதோ பேசுறதோ அந்த பாஷையில சிரமப்படுறது. ஏன்னா நம்ம அடமொழி வச்சுன்னு போனா நமக்கு பழக்கம், அடைமொழிகளை ஒரே மாதிரி சொல்லிட்டு கடைசியில இருக்கிற சப்தத்தை எதை வேணா மாத்திக்கலாம்.
இது நம்ம மற்ற பாஷையில செய்யறதுக்கு முடியும். ஆனா அந்த பாஷையிலே